நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸோட இன்டீரியர் பெயிண்ட் அண்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஒன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஐ மீன் 2 பிராண்ட்ஸ், அதாவது ஏஷியன் பெயிண்ட் அண்ட் நிப்பான் பெயிண்ட் ரெண்டையுமே வந்துட்டு இன்டீரியர் பெயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பெயிண்ட்டையும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பெயிண்ட், அந்த 2 பெயிண்ட்டையும் கம்பேர் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் சார். அண்ட் அந்த ஸ்க்ரால் டவுன் கொஞ்சம் வரேன் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜென்ரலா வந்துட்டு இன்டீரியர் பெயிண்ட் பை பண்றப்ப வாங்குறப்ப வந்துட்டு நிறைய விஷயத்த செக் பண்ணுவோம் சார். அதுல வந்துட்டு ஆர்டர் ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய செக் பண்ணுவோம். ஹீட் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்டிவா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவோம் சார். இந்த இப்போ வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு ராயல் ஆஸ்பயர்ல வந்துட்டு அது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, ஈஸிலி கிளீனபிளா இருக்கு. அண்ட் அது வந்துட்டு வாரண்டி வந்துட்டு நியர்லி டு 5 years இருக்கு. அண்ட் அதுல வந்துட்டு மெனி ஷேட்ஸ்க்கு நியர்லி டு 1750 ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் அது ஃபினிஷ் வந்துட்டு ரொம்ப, அதோட ஃபினிஷ் எப்படின்னா ஸ்மூத்தஸ்ட் ஃபினிஷா இருக்கும் அப்படின்றாங்க சார். அண்ட் இது நிப்பான்ல வந்துட்டு ஸ்டெயின் க்ளோ பிளஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு அது வந்துட்டு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இருக்கிற ராயல் ஆஸ்பயர் வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் அண்ட் ஸ்டெயின் க்ளோ வந்துட்டு ஆயில் பேஸ்ட் பெயிண்ட். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ராயல் ஆஸ்பயர்ல நாட் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் லெவல், அண்ட் நிப்பான் பெயிண்ட்ல வந்துட்டு ஹை தான் அது. அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நிப்பான் பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் புவரா தான் இருக்கு சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டுமே ஸ்டெயின் ஈஸிலி கிளியரபிள் தான். அண்ட் சார் ஓகே டவுன் சார், ரெண்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, எந்த பாயிண்ட் சொல்றீங்க? கீழ இருக்கு. ஓகே, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இது வந்து ஈஸி வாஷபிள் வந்துட்டு அட்வான்டேஜ் இதுல. அண்ட் அதுல வந்துட்டு லுக் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும் நிப்பான் பெயிண்ட்ல. அண்ட் இது வந்துட்டு ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 year வரும். ஆனா நிப்பான் பெயிண்ட் வந்துட்டு 8 to 10 months அவ்வளவுதான் வரும். இதுல டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு சீக்கிரம் பீல் அவுட் ஆயிடும், லைக் ஸ்கின் மாதிரி உறிஞ்சு வரும். அண்ட் இதுல வந்துட்டு இட் டேக்ஸ் லாங் டைம் டு ட்ரை. இப்ப நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு செகண்ட் கோட் பெயிண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கணும், அது வந்துட்டு ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு அதே மாதிரி நான் 2 பெயிண்ட் கம்பேர், அதே பிராண்ட்ல 2 பெயிண்ட் கம்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம நிறைய பேர் வந்துட்டு இந்த அல்டிமா ப்ரொடெக்ட் நிறைய நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே. ஆனா இதுல வந்துட்டு ஆயில் பேஸ்ட் பெயிண்ட் தான். அண்ட் ரெண்டுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ அது ஹை. அண்ட் வாரண்டி ரெண்டுக்கும் வேரி ஆகும். இது வந்து 12 years அண்ட் இது 7 years. இதுல வந்துட்டு எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இதுக்கு வந்துட்டு ஷேட்ஸ் ரொம்ப அவைலபிள் இல்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல. ஆனா நிப்பான் பெயிண்ட்ஸ்ல 900+ ஷேட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நிப்பான் பெயிண்ட்டுக்கு வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இல்ல. அண்ட் இது ஏஷியன் பெயிண்ட் வந்துட்டு அல்டிமா ப்ரொடெக்ட் வந்து ஹை நிறையவே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் டாக்ஸிசிட்டி இதுல வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் ஹசார்டஸ் மெட்டீரியல் லைக் லெட், மெர்க்குரி, குரோமியம் எக்ஸெட்ரா. அண்ட் இதுல வந்துட்டு நான் டாக்ஸிக், பியூர்லி நான் டாக்ஸிக். அண்ட் கலர் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல ஹையா இருக்கும் அண்ட் நிப்பான் பெயிண்ட்ஸ்ல லோவா இருக்கும். இதோட அட்வான்டேஜ் வந்துட்டு ஸ்மார்ட் கேர் டேம்ப் ப்ரூஃப் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ். இது வந்துட்டு வெட்னஸ் இருக்காது, ஐ மீன் வெட்னஸ் இருக்கிற ஒரு மாய்ஸ்சர் இருக்காது. அண்ட் இதுல வந்துட்டு கலர் லுக்ஸ் லைக் அ நியூ ஃபார் லாங் அண்ட் இட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதுல வந்துட்டு அதேதான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஈஸியா பீல் ஆயிடும் வாட்டர்ல ரொம்ப நேரம். இஃப் ரெயின் கண்டினியூஸ்லி
இருந்துச்சுன்னா ஈஸிலி பீல் அவுட் ஆயிடும். அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு நியர்லி 1.5 years அண்ட் நிப்பான் பெயிண்ட் வந்து நியர்லி 2 years. ஓகே, இப்போ இதுக்கு கம்பேரிசன்ஸ் எங்க இருந்து எடுத்தீங்க? தனித்தனியா இண்டிவிஜுவல்? எஸ் சார். ஆல்ரெடி கம்பேரிசன் கொடுத்துருந்தாங்களா? நோ சார், நான் வந்துட்டு தனியா நிப்பான் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ்ல விசாரிச்சு இது பண்ணது சார். அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃப்ரம் நெட் சார். ஓகே, இப்போ இதுக்கு பாராமீட்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அதாவது ஏஷியன் பெயிண்ட்டுக்கு எடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு அப்புறம் அதை நிப்பான் பெயிண்டோட கம்பேர் பண்ணீங்களா? இந்த பாராமீட்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணீங்க? நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 நியர்லி டு 35 ப்ராப்பர்ட்டி நெட்ல செக் பண்ண சார். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி டு செக் பண்ண சார். அது போக எது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கோ அதே மாதிரி அத மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். ஓகே, வேற என்ன அடிஷனல் ஃபீட்பேக் சொன்னாங்க ஷாப்ஸ்ல நிப்பான் பெயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெடி பண்ணும்போது? அது மத்த பிராண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப நிப்பான் பெயிண்ட்ல ஷேட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் நிறையவே அவைலபிள் சார் மத்த எந்த பிராண்டையும் கம்பேர் பண்றப்ப. ஆனா அதுல வந்துட்டு இன்னொரு டிராபேக் என்னன்னா ஒரு பெயிண்ட்டும் வந்து ஒரு டைப், ஐ மீன் ஆர்டர் ஃப்ரீன்றது தனியா ஒரு இதாகும் ஒரு பெயிண்டா, அண்ட் வெதர் ப்ரூஃப் ஷீல்ட் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறது அதுல ஒரு டிராபேக் சார். நிப்பான் பெயிண்ட்ல வந்து கம்பைண்டா ஓவரால் ஆல்ரவுண்டா ஒரு பெயிண்ட் இல்லன்னு சொல்ல வராங்க, அப்படியா? நியர்லி அந்த மாதிரி இல்லன்ற மாதிரி சொல்றாங்க சார். இங்க எங்க லோக்கல்ல அந்த மாதிரி இல்ல, அவைலபிள் இல்லன்ற மாதிரி சொன்னாங்க சார். ஓகே, சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா கருதுறாங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் வேற யாரும் ப்ரெசென்ட் பண்ணணும்? நேற்று வேர்ட் டாக்குமெண்ட் லாங்கா கொடுத்தீங்களே, யார் அது? 22 பேஜ் டாக்குமெண்ட். பூஜிதா, is it right? ஓகே, பூஜிதா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பிகாஸ் நான் நேற்றே சொல்லியாச்சு, அசைன்மெண்ட்ல வந்து 5 marks out of 15, 5 marks is for presenting. பூஜிதா மைக் அன்மியூட் பண்ணுங்க. Can you able to speak? Okay, இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா சில்வர் அயான் டெக்னாலஜி. ஸோ சில்வர் அயான் டெக்னாலஜி இருக்கிறதுனால இட் வில் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் க்ரோத், ஃபங்கல் க்ரோத் ஆகட்டும், பாக்டீரியல் க்ரோத், இது எல்லாத்தையுமே அது ப்ரொடெக்ட் பண்ணும் வால்ல சில்வர் அயான் இருக்கிறதுனால. அண்ட் அந்த சில்வர் அயான்ஸ் வந்து அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு ப்ரீஃபாக சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் பஞ்ச் ஹோல்ஸ் இந்த பாக்டீரியல் மெம்பரேன். ஸோ ஆப்வியஸாக அந்த பாக்டீரியாஸ் வந்து க்ரோ ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் கார்பன் டெக்னாலஜி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்டிவ் கார்பன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஏர்ல இருக்கிற ஃபார்மால்டிஹைடை அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்சார்ப் பண்ணி அதை வாட்டர் வேப்பராக அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ சில்ட்ரன் அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபார்மால்டிஹைடு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்ட் ப்ரிஃபரபிளாக அவங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம் இண்டோரில். ஸோ ரிலேட்டட் பிக்சரும் கொடுத்துருக்கேன். இந்த வாலில் கார்பன் அயான்ஸ் வந்து எப்படி ஃபார்மால்டிஹைடு அப்சார்ப் பண்ணி வாட்டர் வேப்பராக ரிலீஸ் பண்ணுதுன்னு ரிலேட்டட் பிக்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆன்டி ஸ்டெயின் டெக்னாலஜி. யூஸ்வலாக நம்ம வாட்டர் பாண்ட் ஸ்டெயின்ஸ் லைக் இந்த காஃபி, ஜூஸ், இந்த இங்க் எல்லாமே பட்டா பேட்சஸாக ரொம்ப அது பர்மனெண்ட்டாக அந்த வால்லே இருந்துடும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருவேளை நம்ம சோப் ஸ்க்ரப் பண்ணாலோ ஏதாவது பண்ணாலோ பீல் ஆகி பெயிண்ட்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் ப்ரிஃபரபிளாக நம்ம எடுக்கலாம். பிகாஸ் அது வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த பெயிண்ட் வந்து பீட்ஸாக ஃபார்ம் ஆகி தே வில் ரோல் டவுன் ஃப்ரம் த வால். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த பெயிண்டில். நெக்ஸ்ட்டு
ஹை ஷீன் ஃபினிஷ் கிடைக்கும் இந்த பெயிண்ட் யூஸ் பண்றதுனால. ஷீன்னாலே we know that glossy and shiny லுக் இருக்கும். இண்டோர்ல இதை மெயினா யூஸ் பண்றாங்க. அண்ட் இதை வந்து டியூரபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்ளிகேஷனும் இந்த ஹை ஷீன் ஃபினிஷ் பெயிண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் ஃபினிஷஸ் இருக்கு. ஹை கிளாஸ், செமி கிளாஸ், சாட்டின், எக்ஸ்ஷெல், டெக்ஸ்சர் ஃபினிஷ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதோட டியூரபிலிட்டியும் அப்ளிகேஷனும் டிஃபர் ஆகும் அப்ராப்ரியேட்டா. ஓகே, ஸோ எந்தெந்த ஃபினிஷஸ் எங்க அப்ளை பண்ணா பெட்டரா இருக்கும்னு காட்டுறாங்க ஆமாம் சார். ஒரு ரூம்லயும். ஓகே சார். அப்புறம் ஆர்டர்லெஸ் ஏர் கேர். இந்த பெயிண்ட் இப்போ பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போதே வீட் ஃபுல்லாக பெயிண்டோட ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். சில பேர் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த நிப்பான் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹெவி ஸ்மெல் ஆர்டரே இருக்காது. பெயிண்ட் பண்ணுறப்பையும் சரி, பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி. ஸோ ஜீரோ விஓசி, அதாவது வாலடைல் காம்பவுண்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது என்வரான்மெண்ட்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஹை டியூரபிலிட்டி. ஸோ இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அதே மாதிரி இட் கேன் டாலரேட் எனி கைண்ட் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன். அதே மாதிரி லெஸ் பெயிண்ட் தான் யூஸ் ஆகும். நிறைய ஏரியாவுக்கு லெஸ் பெயிண்டாலே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அது ரொம்ப வருஷத்துக்கும் நீடிக்கும். தென் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் சொன்ன மாதிரி. எஸ் சார். சொல்லுங்க. ஸோ க்ரீன் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆர்கானிக். ஸோ அது வந்து ஏர் பொல்யூஷன் உள்ளார இருக்காது. அண்ட் அது டாக்ஸிக்காகவும் இருக்காது. என்வரான்மெண்ட்க்கும் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து இருக்காது. ஸோ அதுதான் சார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு ஷாப்ல நியர்பை விசாரிச்சீங்களா? பாசிபிலிட்டிஸ் இருந்ததா? சரிங்க. இல்ல சார், நெட்ல தான் சர்ச் பண்ணேன் எல்லாமே. ஓகே, ஏன்னா வந்து கிட்ஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? கிட்ஸ் ரேஞ்சுன்னு சொல்றீங்க. ஸோ இதனுடைய அடிஷ்னல் பொட்டென்ஷியல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு அந்த வெண்டார்ஸ் கடையிலேயே வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? நெட்ல இல்லாத பாயிண்ட்ஸ், அதுக்காக தான் நான் கேட்டேன். எஸ் சார், பட் ஆனா முடியல அதனால. ஓகே, அதான் பாசிபிலிட்டிஸ் இருந்தா கேட்டேன். ஓகே சார். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலா நிப்பான் பெயிண்ட் வச்சு நான் வந்து பிரசன்ட் பண்றேன் சார். ஓகே சார், ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? கீ பாயிண்ட்ஸ் இருக்கிறதா அது உங்க இஷ்டம். Okay. Now I'm gonna explain about the paint as a construction material with Nippon Paint products. First of all, so next slide, sir. First of all, we should know about paint. What is a paint? Paint is nothing but a fluid material which has the ability to spread on a solid surface, and when it gets dry, it forms a film over the solid surface. There are some necessary to use paint as a construction material. Paint will protect the surface from the adverse impact of atmospheric action, and it keeps clean and safe environment, and it forms an attractive appearance to the surface. Next, paints are classified into interior and exterior paint. Interior paints are further classified into distemper, emulsion, luster, and enamel, and exterior paint are classified into textured, emulsion, and cement. In my presentation, next page, sir. In my presentation, I'm gonna explain about few products related to the classification with Nippon Paint products. So next, sir. Yeah. Breestar, Nippon Paint Breestar paint. It is an emulsion containing superior pigment composition along a rich polymer which provides a superior sheen, which means a soft, shiny finish to your home and a dazzling look to your wall at affordable and economical price. Next, sir. So, one nimasham back, sir. And also it gives smooth finish, excellent coverage, and low VOC, which means volatile organic compound to your build wall. Next, sir.
Next, Nippon Paint Board Lock. It is a high gloss enamel, especially blender alkyd based synthetic enamel. It has no lead or chrome compounds added in it, and it makes safe for your home and environment friendly. It gives an excellent gloss retention for a luxurious look and suitable for a wide variety of interior and exterior metal, wood, and masonry surface. It gives an antifungal and highly it is antifungal and gives a highly glossy appearance to your wall. Next, sir. Yeah. Next, some of the Nippon Paint products used for exterior of your wall. Duro Fresh Solo. Nippon Paint Duro Fresh Solo self-priming technology. It uses self-priming technology to give water repellent property, dirt pickup resistant, and low VOC. Use of a low volatile organic compound. Um, it have a systematic ultraviolet cross-linking mechanism exhibiting excellent balance of flexibility and dirt pick resistance. It exhibits heat band technology which reduces surface temperature up to 7 degrees Celsius. It imparts a rich sheen finish and anti-algal resistance to keep your wall fresh for a longer time. Next, sir. Next is Weatherbond Pro. It uses fiber reinforcement technology, and it is water repellent and gives a good crack bridging ability. It has a high performance pure acrylic exterior painting system which offer outstanding protection for your exterior surface. It also offers unique protection against wall algal attack, dust pickup, hairline crack bridging, efflorescence, and extreme weather. It is a paint of elastomeric. Uh, it is elastomeric paint with fiber which ensure high performance. It provides effective waterproofing and carbonation properties. Next, sir. Next, we are going to discuss about paints, Nippon Paint products used for wood and metal paint. A clear tone. A Nippon Paint Clear Tone is a two-pack polyurethane finish which protects the wood and maintain its natural beauty. It also have a gloss and matte finish for a multiple surface. Its tough film over the surface ensure no scratch and stains on the wood. The acid and alkali resistant property of it protects the surface from household cleansers. It is resistant to ultraviolet rays and algal and fungal attack from the exterior. It gives the properties of anti-algal and antifungal. It forms a tough film over the surface. It is acid and alkali resistant, and it resists the yellowing property over the wood. So next, sir. Next is Nippon Paint Satin Enamel. It is used over the metal. It is an enamel paint which protects and beautifies the interior, exterior, wood and metal and masonry surfaces. It imparts a rich satin finish with a soft, shiny sheen and forms a layer which is tough, washable and long lasting. It is resistant to alkali, stains and water. Amazing hiding power helps you achieving dark shades with minimum number of coats. Paints that do not contain heavy metals are safe to use at home and are environment friendly too. Thank you, sir. ஓகே, இப்போ கிளாஸ்ல வந்து நம்ம ஓவர்வியூ மட்டும் பார்க்க போறோம். ஓகே, so here we have glass, ceramics, sealants, FGRP, clay product, refractories, laminar composite, fiber textile, geomembrane, geotextile, that is geosynthetics. கிளாஸ் நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலா ஏன் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? கிளாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றத பார்த்திருக்கீங்க? Windows, sliding doors, and many other Okay. glasses. So it improves for transmitting the light. So that is one advantage on why we use in windows.
ஏன்னா வந்து பர்வியஸா இருக்கு டிபெண்டிங் ஆன் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, வேற எங்க யூஸ் பண்றாங்க அபார்ட் ஃப்ரம் விண்டோஸ்? ஸோ பை விண்டோ யூ மீன் பார்ட்டிஷன், ரைட்? உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பார்ட்டிஷன் வால்ஸ் இருக்கோ, அண்ட் இன் தட் கேஸ் யூ கேன் see in many office buildings there will be partitions, and at the same time there will be glass frames so that they can look through various spaces. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கன்ஸ்டைன்டு ஃபீலிங் இருக்காது. ஓகேவா? சுற்றி 4 செவரும் வந்து ஃபுல்லாக வால் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா it feels like they are in a very constrained space. So in a very large area like office building, if you provide a glass in a partitions, then in that case அந்த constraint அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் விண்டோஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ் வேற எங்க யூஸ் பண்றாங்க கிளாஸ்? ஒரு ரீசெண்டா பில்டிங்ஸ்ல எங்க யூஸ் பண்றாங்க? அண்ட் டெம்பர்டு கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் செல்போன் தவிர வேற எங்க டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்றாங்க? சார் சில ஸ்டெப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க சார். ஸ்டேர் கேஸ்லயா? ஸ்டேர் கேஸ்ல புரியல, நம்ம கால் வைக்கிற இடத்துல சொல்றீங்களா? த்ரெட் அண்ட் ரைசர்ல சொல்றீங்களா? சார் இது சார் நான் வந்து ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அது டிரான்ஸ்பரண்டா தான் வந்து இருக்காங்க சார். டிரான்ஸ்பரண்ட் டைல். டிரான்ஸ்பரண்ட் டைல். ஓகே. எஸ் சார். ஓகே. அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு G+3 பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் அந்த ஃபைனலாக மொட்டை மாடிக்கு ரூஃப்க்கு போகிறாங்க. இப்போ அந்த ரூஃப் டாப்பில் கூட பார்த்தீங்கன்னா சில பில்டிங்ஸில் வைல் தே கன்ஸ்ட்ரக்ட் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நடுவில் வந்து ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்கும். இந்த ஹாலோ போர்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபில்லிங் த கான்கிரீட், தே வில் யூஸ் த கிளாஸ் ஃப்ரேம்ஸ் டு கவர் த slabs floor on the rooftop. So that will give many advantages. Like மேல இருந்து சன்லைட் இருக்கு இல்லையா, சன்லைட் வந்து அந்த மொட்டை மாடிக்கு கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு நேச்சுரலா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் நம்மளால. Okay, in that case when you step onto the glass, it should be hard enough to withstand the load, and that is one way you can use in the rooftop. And staircase சொன்னீங்க, ஸ்டேர்கேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரெயில் இருக்கு இல்லையா, நம்ம பிடிக்கிற கைப்பிடி. ஸோ ஹேண்ட் ரெயில்ல they can use the glasses. Apart from that, in ரீசெண்டா இங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் an excellent building facade material. பில்டிங் ஃபக்கேட், இதுல வந்து நம்ம முன்னாடி என்ன மெட்டீரியல் பார்த்தோம் ரீசெண்டா? பில்டிங் ஃபக்கேட். வாட் மெட்டீரியல் we saw recently? What is building facade? Any idea? Facade material அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தோம், which is used to cover the walls. That is yes, which is used to cover the walls like a cladding. What it is? சார் ஸ்கிரீன் தெரியவே இல்லை சார். ஒரு நிமிஷம். இப்போ ஓகேல? ஓகே சார். ஓகே, நம்ம பில்டிங் ஃபக்கேட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே போல ஒரு மெட்டீரியல் பார்த்தோன்ட்டு, சிமிலர் டு கிளாஸ் மாதிரியே, கிளாஸ் வந்து ஒரு ஃபக்கேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. வாட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபக்கேட் மெட்டீரியல் டு கவர் த வால்ஸ்? வால் கவர் பண்றோமா நம்ம என்ன மெட்டீரியல் பார்த்தோம் யூனிட் 4ல?
We saw some panels, right? What is the name of it? What is the name of the panel? Aluminum composite panel. Yeah, it is aluminum composite panel, ACP. Like that, instead of ACP, you can use glass, right? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஷோரூம் எப்படி இருக்கும் வெளிய ரோட்ல டிராவல் பண்றீங்க, ஒரு ஷோரூம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஷோரூம்? ஒரு ஷோரூமோட ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா என்னமா தெரியும்? உள்ள இருக்க ப்ராடக்ட் சார். உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும், கரெக்டா? ஸோ எஸ் சார். on the front view, the walls, instead of brick masonry, they use the glass panels so that it acts as a facade material. It is nothing but it is a layer. It is used to project. So இங்க வந்து glass பாத்தீங்க அப்படின்னா it is used to project and transmit what is inside, right? So in that case, I can use the glass as a facade material. Similar office buildings, IT parks, most are they are using the glass facades, correct? So and that is why we are using in different circumstances, like frames for doors, windows, curtain walls. That is mainly to extract the natural day sunlight. This uses excellent facade material. And we have different common types. ஒரு type தான் வந்து நமக்கு syllabusல இருக்கும். These are basic properties. It is a brittle and transparent material. So it transmits light. It also absorbs and refracts light. Not affected by air and water. So any stain இருந்தாலும் நம்ம easily washable. Not affected by ordinary chemicals. It gives good appearance. Electric and sound insulation. Then available in all required colors. Here they are specifying about the texture and patterns. That is available in different types. Okay. Then it gives high polish appearance. Already so clean பண்ணலாம். Then becomes soft with the rise in temperature. And நமக்கு property change ஆகும் இல்லையா? Like for example, if you see the melting point, it is around 1500 degrees Celsius. Then it has high coefficient of expansion, that is nothing but alpha. Then thermal conductivity, there is this very poor thermal conductivity. No crystalline structure. ஏன்னா இது வந்து amorphous இல்லையா? So there will be no any particular crystals like other metal. The bonds வந்து amorphic or correct? Yeah. But it is affected by alkalis. So you can weld the different pieces by fusion method. In that case, you can have any kind of dimensions. And also you can get the required strength and density by changing the properties. Like for example, tempered glass. But it is, but in some cases, it is also possible to prepare the unbreakable glass. And the other additional type of glass பாத்தீங்கன்னா compared to traditional, there are bulletproof, ice-proof, splinter-proof glasses based on various external effects what is going to impact it, and it is a highly workable material. Yeah, depending on the processing time la we can use the alterations how we require. Okay, இதெல்லாம் வந்து different type நம்ம தனித்தனியா பார்ப்போம். Just to show you some examples in the slides. For example, sheet glass எடுத்தீங்கன்னா what dimension it is available, what are the types, where it is used. So அதனுடைய examples. இப்போ இதில் வந்து wardrobe அதிகமாக யூஸ் பண்றாங்க due to the minimum thickness. Similarly, we have plate glass. And sheet விட கம்பேர் பண்ணும்போது plate glass thickness ஜாஸ்தியா இருக்கும். Then we have tempered glass. In a sports arena, sliding doors and curtain walls for mainly partition purpose.
அப்போ ஒரு நார்மலா லோடு அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ that time it will not easily break, right? That is tempered glass. Similarly, we have wired glass. Like in this case, the texture la wired pattern irukum. On the surface it will not be smooth, but on the wired texture will be felt on the hands. Then we have patterned glass like frosted, rolled and dripped due to the various textures. Wired is nothing but one of the pattern. Then we have safety glass. It is also called as laminated glass to provide extra protection from heat, sound and bullets. Then we have heat absorbing glass by reducing the transmission of excess UV rays. And we have ground glass. Like this different types இருக்கு ஒண்ணா டீடைலா. Okay, இங்க block glass ன்னு இருக்கு. Block glass they specify main important for partition. And the thickness here it will be comparatively more. Then milk glass for light fixtures, lamps are clear. Adukku they are using bone ash, tin oxide, then vitrocell. That is clear silica glass kuda bone ash and tin oxide mix பண்றாங்க. Then enamel glass, enamel itself is used, the term is used to add a lead and tin oxide to the ordinary glass. Tin oxide நீங்க பெயிண்ட்ல கூட பாத்தீங்க, pigmentsல முக்கியமான எலிமெண்டா இருக்கும். Okay, so here also for a glass the tin oxide is used to provide color to the ordinary glass. Then optical glass for lenses. Okay, so here we have different types and the related properties and some dimensions and where it is used. So these are the commercial available forms of glass: sheet, plate, tempered, wired, patterned, safety, heat absorbing, ground, block, colored, milk, enamel, optical. But basic types ன்னு பாத்தீங்கன்னா basic typeல 7 முக்கியமானது இருக்கும். Okay, so very basic type is silicate, that is a pure transparent காட்டுறதுக்கு helpful ஆகும் silicate glass. Then soda lime glass is also available in the commercial form. Okay, we look into the technical terms in detail in the later while elaborating it.